ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இன்னைக்கு காலையிலே நிறைய பேருக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அதாவது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய சேனலில் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு மெயில் வந்திருக்கு. இது என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு டெமோ மூலமாக நான் வந்து காமிக்கிறேன். மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விஷயம் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதையும் கட்டாயமாக பாருங்கள். நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம சேனலுடைய லோகோ இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் வியூ சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய விஷயம் இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, ஜஸ்ட் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே இந்த இருக்கக்கூடிய நெய்ம், ஹேண்டில் இதெல்லாம் முன்னாடி இருந்தது தான். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கும்னா, மை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் வந்து இருக்குது. இது வந்து ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் அந்த சேனல்காரங்களுடைய விருப்பம் தான், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அது ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இந்த மாதிரி வந்து வந்துடும். மீன்ஸ் அந்த பட்டன் ஆஃபில் இருந்து ஆன் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து வரும். டிஜிடெக் தமிழ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் சேனலுடைய பேர் போட்டுட்டு கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய போஸ்டெல்லாம் நம்ம சேனல் வந்து போடுறதுக்கு அதுக்கானது சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து கம்யூனிட்டி செட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அ வெல்கம் போஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து போட்டுக்கலாம், அந்த சேனல்காரங்க வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது பண்ணணும்னா ஸ்டார்ட் அ போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கம்யூனிட்டி செட்டிங் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்னா அந்த போஸ்ட் வந்து சும்மா வந்து எழுதுறேன் பாருங்கள். இதுலேயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது நான் எழுதுனது எப்படி எழுதுனேன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் வந்து எழுதினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து நான் வந்து கேஷுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு அரை மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷன் கூட வருது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாற்றின உடனே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து தமிழில் இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அப்ளை அப்படிங்கிறது கீழே இருக்கல, இது வந்து கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி செட்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது வியூவர்ஸ் போஸ்ட் வந்து ஆனில் வேணுமா ஆஃபில் வேணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். அப்புறம் ஹூ கேன் போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது போது நமக்கு 2 ஆப்ஷன் வந்து வருது. நம்ம சேனலில் அட்லீஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாள் ஆயிருக்கணுமா இல்லை ஒரு வாரம் ஆயிருக்கணுமா அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கேன்னா ஒரு வாரம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 1 வீக் அப்படின்னு கொடுக்கும்போது இதனால எனக்கு வந்து நிச்சயமாக பெனிஃபிட் இருக்கும். அதாவது அந்த ஒரு சேனல்காரங்க இப்படி வந்து இப்போ 1 டே இல்லை 1 வீக் எப்படி வச்சாலும் சரி, ஒருத்தங்க அந்த சேனலை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடணும்னா கட்டாயம் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்னுமே அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்குமே பெனிஃபிட் தான். ஏன்னா அவங்களுடைய போஸ்ட் வந்து அந்த சேனலில் வந்து ஷோ ஆகுது. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பெனிஃபிட் தான். இப்போ நம்ம வந்து இந்த செட்டிங் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணினீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து இப்போ நான் உங்கள் சேனலுடைய ஹோம் பேஜில் வந்து பார்க்கும்போது எப்படி ஷோ ஆகும்னா இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சேனல் வந்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் காமிக்கும். கீழே வந்து விசிட் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த சேனல்காரங்க நம்மளுடைய விசிட் கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இது காமிக்குது. அதாவது அவங்களும் போஸ்ட் போடலாம் அப்படிங்கிறது காமிக்குது. கீழே வந்து நம்ம போட்ட போஸ்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறத அவங்க கிளிக் பண்ணி சப்போஸ் அவங்க ஒரு போஸ்ட் போட நினைக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்னா, நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி. அதாவது சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் அட்லீஸ்ட் 1 வீக் டு போஸ்ட் அப்படின்னு காமிக்குது. அதாவது நீங்கள் இந்த சேனலில் போஸ்ட் போடணும்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வாரம் ஆகிருக்கணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ அவங்களுக்கு போஸ்ட் போட விருப்பம் இருக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா போஸ்ட் வந்து போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே, சேனல்காரங்களுக்கும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் சரி 2 பேருக்குமே பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். உங்கள் சேனலுக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது பாருங்கள்.
ஒருவேளை உங்கள் சேனல் வந்து கிட்ஸ் கண்டென்ட் போடக்கூடிய சேனல் அப்படின்னா இந்த அப்டேட் வந்து இருக்காது, மற்ற சேனலுக்கு வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டிஜிடெக் தமிழ் சேனலில் வந்து நீங்கள் போஸ்ட் போடலாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கண்ணாபின்னான்னு போஸ்டெல்லாம் போட்டு விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்களுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து எனக்கு யூடியூப் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதை உங்களுக்கு வந்து தந்திருக்கேன். அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நீங்கள் வந்து இப்போ தேவையில்லாத போஸ்டெல்லாம் போட்டிங்கன்னா நான் அதை அப்படியே டெலீட் பண்ணலாம். உங்கள் சேனலே நான் வந்து பிளாக் பண்ணலாம். ஃபர்தராக என் சேனல் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி கூட பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, இப்போ நிஜமாலுமே உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு டவுட் வந்து வருது, இல்லை உங்கள் சேனலில் ஒரு ப்ராப்ளம் வந்து வருது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரே ஆள் வந்து திரும்ப 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 வந்து போஸ்ட் போட்டுட்டே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கணும்ல, அதனால தான். ஸோ நல்ல முறையில் அந்த போஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நானுமே இதை வந்து ஆனில் வச்சுருப்பேன். கட்டாயமாக நமக்குள்ளாடி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல பாண்டிங் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை தவறுதலாக பயன்படுத்துனீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணி கூட வந்து வைக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் சேனலை மட்டும் கூட நம்ம வந்து பிளாக் பண்ணி கூட போடலாம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த வாய்ப்பையுமே வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.